இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள மூனான்பட்டியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சியடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முத்துக்குமார் வழங்கிட கேட்கலாம். முத்துக்குமார், வணக்கம். எப்படி இந்த தீ விபத்து ஏற்பட்டது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே மூனாண்டிப்பட்டியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் ஆலை செயல்பட்டு வருகிறது. இது 500க்கும் மேற்பட்ட வடமாநில மற்றும் உள்ளூர் தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று மதியம் திடீரென ஆலையில் இயந்திரங்களில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது காற்று பலமாக வீசியதால் தீ மலமளவென எரிந்து தொடங்கியது. இதனால் பணியில் இருந்து ஊழியர்கள் அலையை எடுத்து ஓடி வெளியே வந்தனர். கரும்புகை மலமாக எரிய ஆரம்பித்ததால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நெருப்பை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு துறையினரும் எண்ணெய் ஆலை ஊழியர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் 3 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தண்ணீரை பீச்சி அடித்து 1/2 மணி நேரத்துக்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். வடமதுரை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்த 20 மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீ விபத்துக்கான காரணங்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.